ஸ்ரீமத் தேவி பாகவதம் ஷஷ்டஸ்கந்தம் 6வது ஸ்கந்தத்தில் அதா மங்களகரமாயிருக்கிற விம்சோத்தியாய 20வது அத்தியாயம். ஜனமேஜயனோடு டவுட்டு கேட்கறதோடு கூடிட்டு இந்த அத்தியாயம் ஆரம்பிக்கிறது. அதனால ஜனமேஜய உவாஜ 1வது ஸ்லோகம். സംശയോയം മഹാനത്ര ജാതമാത്ര ശിശുസ്തദാ മുക്തകേന ഗൃഹീതോസാവേഗാഗീ വിജനേ വനേ. വ്യാസമഹർഷേ, இனியும் எனக்கொரு சந்தேகம் இருக்கு. பிறந்து கொஞ்ச நேரம் முடியறதுக்கு முன்னாலேயே தன்னந்தனியா வனத்தில் உபேட்சிக்கப்பட்ட அந்த குழந்தைய ஆராக்கும் ஸ்வீகரிச்சா? மகாவிஷ்ணு தோண வச்சதின்படி ஸ்வீகரிச்சது ஆறு? 2வது ஸ்லோகம். காகதிஸ்தஸ்ய பாலஸ்ய ஜாதா சத்யவதி சுதா வியாக்ரசிம்ஹாதிபிர்ஹிம்ஸ்ரைர்கிரஹீதோ நாதி பாலகா. வியாச மகர்ஷே, அந்த குழந்தையோட கதி என்னவாய் தீர்ந்தது? கடுவை, சிங்கம் இப்படியெல்லாம் குருவல் மிருகங்களொன்னும் அந்த குழந்தைய உபதிரவிக்கலையே. அதுக்கு வியாச பகவான் பதில் சொல்றார். 3வது ஸ்லோகம். லக்ஷ்மீ நாராயணௌ தஸ்மாஸ்தானாச்ச சலிதௌ யதா ததைவ தத்ர சம்பாக்ய பிராப்தோ வித்யாதர கிலா. லக்ஷ்மி நாராயணர்கள் அங்கேருந்து போன உடனேயே சம்பகன் அப்படின்னு பேர் இருக்கிற ஒரு வித்யாதரன் அங்க வந்து சேர்ந்தார். 4வது ஸ்லோகம். விமானவரமாரூட காமின்யா சகிதோ நிருபா மதனாலசயா காமம் கிரீடமானோ எதிர்ச்சயா. மதனாலசா அப்படிங்கிற பேர் இருக்கிற மனைவியோடு கூடிட்டு ஒரு உத்தம விமானத்தில் எறிந்து பொழுதுபோக்குக்காயிட்டு எதிர்ச்சையா அவர் அங்க வந்ததாக்கம். 5வது ஸ்லோகம். விலோக்யதம் சிசும் பூமா வேகாகினமனுத்தமம் தேவபுத்திர பிரதீகாசம் ரமமானம் யதா சுகம். பூமியில தனியா படுத்துண்டு அழகா விளையாடுற அந்த தேவகுமாரனுக்கு ஈக்குவலான அந்த உத்தம பாலனை பார்த்துட்டு, அத்தியுத்தம பாலனை பார்த்துட்டு 6வது ஸ்லோகம். விமானாத்தரசோத்தீர்ய சம்பகஸ்தம் சிசும் ஜவாத் ஜக்ராஹஜமுதம் பிராப நிதிம் பிராப்ய யதாதனா. விமானத்திலேருந்து சம்பகன் அதிசீக்கிரமா கீழே இறங்கிட்டு வேகம் அந்த குழந்தைய கையில எடுத்துட்டார். நிதி இல்லாதவனுக்கு நிதி கிடைச்சா மாதிரி ஒரு சந்தோஷம் அந்த வித்யாதரனுக்கு உண்டாச்சு. சம்பகன் அப்படிங்கிற வித்யாதரனுக்கு உண்டாச்சு. தேவர்கள், மனுஷர்கள், யட்சர்கள், கிண்ணறர்கள், கந்தர்வர்கள், வித்யாதரர்கள் இப்படின்னு எல்லாம் உண்டே. அதுல வித்யாதரன் அக்கும் இந்த சம்பகன். 7வது ஸ்லோகம். கிருஹீத்வா சம்பக பிராதா தேவ்யை தம் மதனோபமம் மதாலசாயை தம் பாலம் ஜாதமாத்திரம் மனோகரம். அப்போது பிறந்திருக்கிற
அழகாயிருக்கிற காமதேவனுக்கு ஈக்குவலாயிருக்கிற அழகு இருக்கிற அந்த குழந்தைய எடுத்துண்டு மதனாலசையோடு கையில கொடுத்தார். சம்பகன் மனைவியோடு கையில கொடுத்தார். 8வது ஸ்லோகம். சா கிரஹீத்வா சிசும் பிரேம்னா சரோமாஞ்சா சவிஸ்மயா முகம் சுஜும்பபாலஸ்ய கிருத்வாது ஹிருதயே பிருஷம். ஆச்சரியத்தில புல்லரிப்புண்டாயிட்டு அவள் அந்த குழந்தைய பாசத்தோடு கூடிட்டு கையில வாங்கிண்டா. அந்த குழந்தையோடு முகத்துல முத்தமிட்டா. அந்த குழந்தைய நெஞ்சில சேர்த்தி வச்சுண்டா. 9வது ஸ்லோகம். ஆலிங்கதச்சும்பிதச்ச தயாசௌ பிரீதி பூர்வகம் உத்சங்கேஜ கிருதஸ்தஸ்ய புத்திரபாவேன பாரதா. பிரியத்தோடு கூடிட்டு அவள் அந்த குழந்தைய கட்டி பிடிச்சா, முத்தமிட்டுண்டா. புத்திரனாக்கும் அப்படிங்கிற பாவத்துல மடியில போட்டு ரொம்ப ரொம்ப கொஞ்சினா. சொந்தம் புத்திரன மாதிரி கொஞ்சினா. 10வது ஸ்லோகம். கிருத்வாங்கேதௌ சமாரூடௌ விமானம் தம்பதி முதா பதிம் பப்ரச்ச சார்வங்கே பிரஹஸ்ய மதனாலசா. விமானத்துல ஏறி உக்காந்துட்ட அந்த தம்பதிகள் அந்த குழந்தைய மடியில படுக்க போட்டுண்டா. ரொம்ப ரொம்ப அழகியான மதனாலசை புன்னகையோடு கூடிட்டு கணவர்கிட்ட கேட்டா. 11வது ஸ்லோகம். கஸ்யாயம் பாலக காந்தா த்யக்தகேன ச கானனே புத்ரோயம் மம தேவேனா தத்தஸ்த்ரைம்பகதாரிணா. பிரியமானவரே, இது ஆரோடு புத்திரனாக்கும்? ஆராக்கும் இந்த குழந்தைய காட்டுல உபேட்சிச்சுட்டு போனது? பகவான் பரமசிவன் எனக்கு தந்த புத்திரனாக்கும் இந்த குழந்தை. திரைம்பகன் அப்படின்னா 3 கண்ணு இருக்கிற முக்கண்ணன். முக்கண்ணனான பரமசிவன் எனக்கு கொடுத்த புத்திரனாக்குமே இவன். அதுக்கு கணவரான சம்பகன் பதில் சொன்னார். அதனால சம்பக உவாச்ச. 12வது ஸ்லோகம். பிரியே கத்வாத்ய பிருச்சேயம் சக்ரம் சர்வஜ்ஞமாஷு வை தேவோ வா தானவோ வாபி கந்தர்வோ வா சிசுக்கிலா. பிரியமானவளே, நமக்கு உடனடியா போய் சர்வஜனாயிருக்கிற தேவேந்திரன் கிட்ட கேட்கலாம். இந்த குழந்தை தேவனாக்குமா, அசுரனாக்குமா, கந்தர்வனாக்குமா, ஆராக்கும் அப்படின்னு. 13வது ஸ்லோகம். தேனாஜ்ஞப்த கரிஷ்யாமி புத்ரம் பிராப்தம் வனாதமும் அபிருஷ்ட்வா நைவ கர்த்தவ்யம் காரியம் கிஞ்சின்மயா த்ருவம். தேவேந்திரன் அனுமதி தந்தானா வனத்திலேந்து கிடைச்ச இந்த குழந்தைய நமக்கு புத்திரனாயிட்டு வளர்த்தலாம். தேவேந்திரன் கிட்ட கேட்காதக்கு நான் ஒன்றும் செய்ய மாட்டேன் உறுதி. 14வது ஸ்லோகம். இத்யுக்த்வா தாம் கிரஹீத்வா தம் விமானேநாத சம்பகா யயௌ சக்ரபுரம் தூர்ணம் ஹர்ஷேணோல்ஃபுல்லலோஜனா. இப்படி மனைவி கிட்ட சொல்லிட்டு அந்த குழந்தையையும் கொண்டு சந்தோஷத்தோடு கூடிட்டு கண்கள் நன்னா விடர்ந்த அந்த செம்பகன் விமானத்துல சக்கரபுரத்துக்கு வந்து சேர்ந்தார். சக்கரபுரம் அப்படின்னா இந்திரனோடு கொட்டாரம். 15வது ஸ்லோகம். பிரணம்ய பாதயோ பிரீத்யா சம்பகஸ்து ஷஜீபதே நிவேத்ய பாலகம் பிராஹா கிருதாஞ்சலி புடஸ்திதா.
தேவேந்திரனோடு பாதங்களில் விழுந்து வணங்கினார் செம்பகன். சஜீதேவியோடு கணவராயிருக்கிற தேவேந்திரனோடு பாதத்தில் விழுந்து நமஸ்காரம் பண்ணினார். கையை கூப்பிண்டு நின்றுண்டு சந்தோஷத்தோடு கூடிட்டு இப்படி ஒரு குழந்தை எங்களுக்கு கிடைச்சது அப்படிங்கிற விவரத்தை தெரியப்படுத்தினார். 16வது ஸ்லோகம். தேவதேவ மயா லப்த தீர்த்தே பரம பாவனே காளிந்தி தமசா சங்கே பாலகோயம் ஸ்மர பிரபா. தேவர்களோடெல்லாம் தேவனாயிருக்கிற தேவேந்திரா, காளிந்தி தமசா சங்கம ஸ்தானத்தில் இருக்கிற புண்ணிய தீர்த்த ஸ்நான செய்கிற அந்த ஸ்தானத்திலேருந்து, புண்ணிய தீர்த்த ஸ்தானத்திலேருந்து எனக்கு கிடைச்ச காமதேவனுக்கு துல்லியம் அழகிருக்கிற பாலனாக்கும் இந்த குழந்தை. 17வது ஸ்லோகம். கஸ்யாயம் பாலக காந்தா கதம் தியக்த ஷஜீபதே ஆஜ்ஞாதேத்தவ தேவேஷா குர்வேஹம் பாலகம் சுதம். ரொம்ப அழகாயிருக்கிற குழந்தை ஆரோடதாக்கும் தேவர்களோடெல்லாம் ஈஸ்வரா, எப்படி இந்த குழந்தை ஆரால உபேட்சிக்கப்பட்டது, நீங்கள் ஆக்ஞை கொடுத்தல் அப்படின்னாக்கா, அனுமதி கொடுத்தல் அப்படின்னா நான் இந்த குழந்தைய என்னோடு புத்திரனாயிட்டு வளர்த்திக்கிறேன். 18வது ஸ்லோகம். அதீவ சுந்தரோ பாலா பிரியாயா வல்லபசுதா கிருத்ரிமஸ்து சுத ப்ரோக்தோ தர்மசாஸ்திரேஷு சர்வதா. ரொம்ப ரொம்ப அழகாயிருக்கிற இந்த குழந்தை என்னோட மனைவிக்கு ரொம்ப பிரியமான புத்திரனாக்கும். எங்களோட குழந்தை இல்லைனா கூடியும் இப்படி கிடைச்ச ஒரு குழந்தைய புத்திரனாயிட்டு ஸ்வீகரிக்கலாம் அப்படின்னு தர்மசாஸ்திரங்கள் அனுமதி கொடுக்கிறதே. அதுக்கு இந்திரன் பதில் சொன்னதாக்கும் இனி நம்ம பார்க்க போறோம். அதனால இந்திர உவாச்ச. 19வது ஸ்லோகம். புத்ரோயம் வாசுதேவஸ்ய வாஜிரூபதரஸ்யஹ ஹைஹயோயம் மகாபாக லக்ஷ்மியாம் ஜாத பரந்தபா. குதிரையோடு ரூபம் ஸ்வீகரிச்ச ஹரியோடு புத்திரனாக்கும் இந்த குழந்தை. நீங்கள் ரொம்ப அதிர்ஷ்டம் இருக்கிறவராக்கும் செம்பகா. லக்ஷ்மி தேவிக்கு உண்டான இந்த குழந்தை பரந்தபனான ஹைஹயனாக்கும். 20வது ஸ்லோகம். உத்பாதிதோ பகவதா கார்யார்த்தம் கில பாலகா தாதும் நிருபதயே நூனம் யயாதி தனயாயச. பகவான் விஷ்ணு இந்த குழந்தைய ஜனிப்பிச்சது காரியசாத்தியத்துக்கு வேண்டிட்டாக்கும், தேவகாரியத்துக்கு ஆயிட்டாக்கும், யயாதியோடு புத்திரனான ராஜாவுக்கு கொடுக்கறதுக்கு ஆயிட்டாக்கும் அப்படிங்கிறது உறுதி. 21வது ஸ்லோகம். ஹரிணா பிரேரித சோத்ய ராஜா பரமதார்மிகா ஆகமிஷ்யதி புத்திரார்த்தம் தீர்த்தே தஸ்மின் மனோரமே. பரமதர்மிஷ்டனான அந்த ராஜா ஹரியோடு நிர்தேசம் அனுசரித்து புத்திரனுக்காக ரொம்ப அழகான அந்த புண்ணிய தீர்த்தத்தில் இப்போ வந்து சேருவர். 22வது ஸ்லோகம். தாவத்வம் கச்ச தத்ரைவ கிரஹீத்வா பாலகம் சுபம் யாவன்னயாதி நிருபதேர் கிரஹீதும் ஹரிணேரிதா. ஹரியோடு ரூபத்தில் ஹரியோடு பிரேரணை அனுசரித்து ராஜா புத்திரனை எடுத்துட்டு போறதுக்கு வர்றதுக்கு முன்னால இந்த குழந்தைய தூக்கிண்டு நீ அங்க போய் எத்திச்சேரணும். இது உனக்கான குழந்தை கிடையாது, இந்த குழந்தை அந்த ராஜாவுக்கான குழந்தையாக்கும். பகவான் ஹரியோடு பிரேரணை நிமித்தமாயிட்டு ராஜா இப்ப அங்க வந்து சேருவர். அதுக்குள்ள நீ அந்த இந்த குழந்தைய தூக்கிண்டு அங்க போய் எத்திச்சேரணும். பகவானோடு நிச்சயப்படி மட்டும்தான் காரியங்கள் நடக்கப்படும். இது உனக்கு அர்ஹதப்பட்ட குழந்தை கிடையாது. 23வது ஸ்லோகம்.
गत्वा तत्र विमुञ्जैनं विलम्बं मा कृतावर अदृष्ट्वा बालकं राजा दुःखितश्च भविष्यति. அங்கே போயிட்டு உடனே இந்த குழந்தைய அங்கே விட்டுடுங்கோ, கொஞ்சம் கூட டிலே பண்ணாதங்கோ, குழந்தைய பார்க்கலை அப்படின்னா ராஜா துக்கிப்பர். காரணம் பகவான் ஹரி தோண வச்சதுனாலேயாக்கும் ராஜா அங்கே வரார். 24வது ஸ்லோகம். தஸ்மாத் சம்பகமுஞ்சைனம் ராஜா பிராப்னோது புத்திரகம் ஏகவீரேதி நாம்நாயம் கியாதஸ்யாத் பிருதிவீதலே. அதனால சம்பகா, இந்த குழந்தைகிட்ட இருக்கிற ஆசையை விட்டுடுங்கோ, ராஜா இந்த குழந்தைய எடுத்து வளர்த்தட்டும். யயாதியோட புத்திரனான ராஜாவுக்கு கொடுக்கறதுக்கு ஆயிட்டாக்கும் பகவான் ஹரி இந்த குழந்தைய ஜெனிப்பிச்சது. பூமியில இந்த குழந்தை ஏகவீரன் அப்படின்னு புகழ் பெற்றவனாயிட்டு தீருவன். 25வது ஸ்லோகம். இதி தஸ்ய வஜ ஸ்ருத்வா சம்பகஸ்த்வரயான்விதா ஜகாம புத்திரமாதாய ஸ்தலே தஸ்மின் மகீபதே. ராஜாவே அப்படின்னு கூப்பிட்டு வியாச பகவான் சொல்லுறார். இப்படி தேவேந்திரன் சொன்னதை கேட்டோன ஜனமேஜய ராஜாவே அங்க என்ன நடந்தது அப்படின்னாக்கா, சம்பகன் அந்த குழந்தைய தூக்கிண்டு அதிசீக்கிரமாக அந்த புண்ணிய தீர்த்தத்துக்கு போனார். 26வது ஸ்லோகம். முமோஜ பாலகம் தத்ர யத்ர பூர்வம் ஸ்திதோஹ்யபூத் ஆருஹ்ய ஸ்வவிமானம் தூ யயௌ ஸ்வாஸ்ரம மண்டலம். அந்த குழந்தைய தூக்கிண்டு வந்த அதே இடத்துலயே அந்த குழந்தைய படுக்க போட்டா. എന്നിട്ട് വിമാനത്തിൽ ഏറിണ്ട് അവളോട് இடத்துக்கு போகவும் செஞ்சா. செம்பகனும் மனைவியுமா திரும்ப போயிட்டா. கடைச்ச இடத்துலயே குழந்தைய போட்டுட்டு போனா. 27வது ஸ்லோகம். ததைவ கமலாகாந்தோ லக்ஷ்மியா சஹ ஜகத்குரு விமானவரமாரூடோ ஜகாம நிருபதிம் பிரதி. அந்த டைமிலேயே கமலாகாந்தனான விஷ்ணு லக்ஷ்மி தேவியோடு கூடிட்டு விமானத்தில் ஏறிண்டு ராஜா கிட்ட போனார். 28வது ஸ்லோகம். திருஷ்டஸ்ததா தேன நிருபேண விஷ்ணு சமுத்தரம் தத்ர விமானமுக்யாத் ஜஹர்ஷ ராஜா ஹரிதர்ஷனேன பபாத பூமௌ கலு தண்டவச்ச. பகவான் விஷ்ணு வரத ராஜா பார்த்தார். பகவான் அந்த உத்தம விமானத்திலேருந்து கீழே இறங்கினார். விஷ்ணுவை தர்ஷிச்ச ராஜா ரொம்ப ரொம்ப குஷியோடு கூடிட்டு பூமியில விழுந்து தண்ட நமஸ்காரம் பண்ணினார். 29வது ஸ்லோகம். உத்தேஷ்ட வல்சேதி ஹரிபதந்தமாஸ்வாசயத் பூமிகதம் ஸ்வபக்தம் சோப்யுல்சுகோ வாசுதேவம் புரஸ்தம் துஷ்டாவ பக்தியா முகரீகிருதோதா. பூமியில விழுந்து தண்ட நமஸ்காரம் செஞ்ச ராஜாவை குழந்தையே எந்திரு அப்படின்னு சொல்லிட்டு பகவான் ஆஸ்வாசப்படுத்தினார். அதை கேட்டுட்டு எந்திருந்த ராஜா முன்னால நிற்கிற சாட்சால் வாசுதேவனை பக்தி உற்சாகபரிதனாயிட்டு சத்தமா ஸ்துதிச்சார். லக்ஷ்மி தேவியோடு கூடி நிற்கிற அந்த வாசுதேவனை ஸ்துதிச்சார். 30வது ஸ்லோகம். தேவாதி தேவாகில லோகநாதா கிருபாநிதே லோக குரோரமேஷா மந்தஸ்ய மே தே கில தர்ஷனம் யத் சுதுர்லபம் யோகி ஜனைரலப்யம். தேவர்களோடெல்லாம் தேவனாயிருக்கிற அகில லோகநாதனாயிருக்கிற
கருணா சமுத்திரமா இருக்கிற, லோக குருவா இருக்கிற, ரமாகாந்தனா இருக்கிற, யோகிகளுக்கு கூடியும் காண கிடைக்காத உங்களோட தர்சனம் மந்த புத்தியான எனக்கு கிடைச்சதே